அப்புறம் என்னம்மா, அப்பா நான் வாங்கி கொடுக்கறேன், வாங்கிக்கம்மா. இல்ல பெரியப்பா, வேண்டாம். அப்பான்னு சொல்ற, அப்புறம் ஏமா உனக்கு தயக்கம்? பெரியப்பா, நீங்க வாங்கி கொடுத்து அந்த நகையை நான் போட்டேனா எழில் வருத்தப்படுவான். உனக்கு நான் நகை வாங்கி கொடுத்தா மாப்பிள்ளை எதுக்குமா வருத்தப்பட போறாரு? இல்ல பெரியப்பா, ஏற்கனவே எழில் அவனால எனக்கும் என் குடும்பத்துக்கும் எதுவுமே செய்ய முடியலன்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல நான் ஆசைப்பட்ட ஒரு நகைய நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சா அவன் சந்தோஷப்படுவான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவனால அதை வாங்கி கொடுக்க முடியாம இருக்கேன்னு அவனோட இயலாமைய நினைச்சு அவன் ஃபீல் பண்ணுவான். அதுக்காக தான் வேண்டான்னு சொன்னேன். பெரியப்பா, என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சேச்சே, இதுல தப்பா நினைக்க என்னமா இருக்கு? ஒவ்வொரு நாளும் நீ என்ன ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கம்மா. நீ ஆசைப்பட்ட நகையை வாங்கிக்கிட்டா நீ சந்தோஷப்படுவேன்னு யோசிக்காம, நீ ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட எழில் மாப்பிள்ள வருத்தப்படுவாரோன்னு அவரோட நிலைமையில இருந்து யோசிக்கிறல்ல. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. வாங்க போலாம். போன் பேசி முடிச்சிட்டியா? சரி வா. கயல், ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஐ லவ் யூ கயல். என்ன திடீர்னு? சொல்லணும்னு தோணுச்சு. லவ் யூ டூ. வா போலாம், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா வா. நீங்க ரோஷமா வளகாப்புக்கு வராம இருக்கிற மாதிரி உங்க பையனும் வராம இருப்பாரா? அந்த கயலை நம்ப முடியாதுன்னு சொல்றேன். அவ ஏதாவது பண்ணி அவ நினைச்சதை சாதிச்சிருவா. ஒருவேளை உங்க பையன் உங்களை மீறி வளகாப்புக்கு வந்துட்டாரு, அவரு உங்க பிள்ளையா இருக்க மாட்டாரு, இந்த வீட்டோட மருமகனாத்தான் இருப்பாரு. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி விக்னேஷ் வளகாப்புக்கு போயிட்டான்னா அப்புறம் எல்லாமே கயல் குடும்பத்துக்கு சாதகமா அமைஞ்சிருமே. இப்ப விக்னேஷோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம கொஞ்சம் தைரியமாவும் நிம்மதியாவும் இருக்க முடியும். எங்க போயிருப்பான் விக்னேஷ்? ஒருவேளை பால்கனியில இருப்பானோ? ஆமாண்டா, நாளைக்கு தான் தேவிக்கு வளகாப்பு. வளகாப்புக்கு போலாமா வேணாமான்னு இன்னும் என்னால தெளிவான முடிவு எடுக்க முடியலடா. ஆனா என் மனசுக்குள்ள வளகாப்புக்கு போகணும் தாண்டா இருக்கு. யோசிச்சு பார்க்கும்போது என் தங்கச்சி பண்ண தப்புக்கு தேவியை நான் இந்த அளவுக்கு தண்டிக்கிறது எனக்கு நியாயமா படலடா. ரெண்டு மைண்டா இருக்குடா. ஒரு பக்கம் இந்த குடும்பம் இப்படி பண்ணிட்டாங்களேன்ற கோபமும் இருக்கு, இன்னொரு பக்கம் அவங்க பண்ண தப்புக்கு நான் ஏன் தேவியை பழி வாங்குறேன்னு யோசனையாவும் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலடா. கடவுளே, விக்னேஷோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுதே. ஒருவேளை ராத்திரிக்குள்ள அவன் மொத்தமா மனசு மாறி நாளைக்கு வளகாப்புக்கு போயிட்டானா நான் தோத்துட்ட மாதிரி ஆயிடுமே. அந்த கயல் ஜெயிச்சிருவாளே. எப்படியாவது இவனை தடுக்கணும். எல்லாம் செக் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு பெரியப்பா. ஓ, அப்ப சரி. அப்ப சரி. மூர்த்தி, பணம் கட்டிட்டியா? ஆமா, போலாம். போலாமா? பாப்பலாம். பாத்தனா. வா. கயல, நீ திரும்ப ஒரு தடவை விக்னேஷ் மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி பேசிருமா. ஏன்னா மாப்பிள்ளைய மனசு மாதிரி வந்தாலும் அந்த வேதவல்லி அம்மா அவரை வரவிடாம தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர்கிட்ட பேசிடுமா. சரிங்க பெரியப்பா. சரி, வாமா போலாம். வாங்க மாப்பிள்ள. அது எப்படி பேச முடியும்? நான் தான் அதுக்கு முன்னாடியே வேதவல்லி அம்மா கிட்ட கோத்து விட்டனே. இந்நேரம் அந்த குண்டம்மா விக்னேஷ வெளியில அனுப்பாம இருக்கிறதுக்கு அவங்க அண்ணனை கூப்பிட்டு வச்சு பேசி யோசிச்சுட்டு இருக்கோம். வள்ளி, என்னாச்சு வள்ளி? திடீர்னு வர சொல்லிருக்க? அண்ணே,
அந்த கயல் குடும்பம் தேவிக்கு கோயில்ல வச்சு வளகாப்பு பண்ண போறாங்க. விக்னேஷ் அங்க வர வைக்கிறதுக்காக எல்லா சதி வேலையும் அந்த கயலும் அவ குடும்பமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணே. விக்னேஷையும் நம்ப முடியுமான்னு தெரியலண்ணே. குழந்தை மேல உள்ள பாசத்திலையும் ஏக்கத்திலையும் எங்க அவன் வளகாப்புக்கு போயிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்குண்ணே. அவன் ஃப்ரெண்டு கிட்ட கூட வளகாப்புக்கு போறேன்னு சொல்லி போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேனே. இத பத்தி அவங்ககிட்ட பேச போனா கூட தேவி மேல நான் ஆரம்பத்துல இருந்து கோவமா இருக்கேன், அதனால அந்த கோவத்துல தான் நான் அவங்கள பிரிக்க பாக்குறேன்னு நினைச்சிட்டேன்னா அப்புறம் என் பேச்சு அவன் கேட்கவே மாட்டான். அதனால தானே இப்ப நான் உங்களை வர சொன்னேன். என்ன ஆனாலும் சரிண்ணே, விக்னேஷ் அந்த வளகாப்புக்கு போகவே கூடாது. அப்படி அவன் போயிட்டானா நான் அவங்க கிட்ட தோத்த மாதிரி ஆயிடும். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த வேதவள்ளி உயிரோடவே இருக்க மாட்டானே. ஏற்கனவே என் பொண்ணு அந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு போனதுலயே நான் பாதி உசுரோட தான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். இப்ப என் பிள்ளையும் போயிட்டானா அப்புறம் மீதி உசுரும் போயிடுன்னு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இப்ப நாம ஏதாவது பண்ண போய் அது அவங்களுக்கு சாதகமாகி விக்னேஷ் மாப்பிள்ள நமக்கு எதிராக மாறிட்டார்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னென்ன நீங்களே இப்படி சொல்றீங்க? அப்போ அப்படியே விட்டுட்டு சொல்றீங்களா? வேற வழி இல்லைன்னு சொல்றேம்மா. மாப்பிள்ளைய அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு நாம ஏதாவது பண்ண போய் மாப்பிள்ளைய நம்ம கிட்ட இருந்து நாமளே பிரிச்சிடக்கூடாதுல்ல. ஒருவேளை மாப்பிள்ளைக்கு நம்ம அம்மா தான் முக்கியம்னு உன் மேல உண்மையான அன்பும் பாசமும் இருந்தா அவரும் போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கலாம்ல. பாப்போம் மாப்பிள்ளை என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு. வரேன். அண்ணே 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 என்ன இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? விக்னேஷ் நான் எப்படி போக விடாம தடுப்பேன்? வள்ளி, என்னடா உன் அண்ணன் புடி கொடுக்காம பேசிட்டு போறானேன்னு பாக்குறியா? இந்த விஷயத்துல நான் உன்னை கூட நம்ப மாட்டேன். ஏன்னா என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். என் பொண்ணை விக்னேஷ்க்கு கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு இப்போ கிடைச்ச சந்தர்ப்பம் இது. அதனால தான் நான் பண்ண போற விஷயத்த உனக்கு கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்னை மீறி இந்த வளகாப்பு நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்.